இன்றைக்கு தமிழகத்தை விட பல்வேறு மாநிலங்களில மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் இரண்டும் கலந்து எல்லா மாநிலங்களுக்கும் 50% நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கணிசமாக உயரும் வகையில் சமமாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலும் நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மத்திய அரசு இதுவரை தொகுதி மறுவரையை தொடர்பான இந்த மசோதாவில் சட்ட முன்வொழிவு இதுவரைக்கும் மத்திய அரசுல சட்ட முன்வொழிவு இதுவரை கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கையில் நம் தமிழ்நாட்டில் அந்த கொண்டு வருவதை எந்த அடிப்படையில் இது சரியாக இருக்கும் என்பதை நான் கேட்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் சட்ட முன்வொழிவு நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வரவில்லை. மக்கள் தொகை அடிப்படையில தான் இந்த தொகுதி மறுவரை செயல்படுகிறது என்று நாம் நினைத்தால், இன்றைக்கு தமிழகத்தை விட பல்வேறு மாநிலங்களில மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. அந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற எம்பிக்களினுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் இரண்டும் கலந்து எல்லா மாநிலங்களுக்கும் 50% நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கணிசமாக உயரும் வகையில் சமமாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலும் நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல 543 எம்பிக்கள் இருக்கின்ற இடத்திலே 815 எம்பிக்கள் வருவதற்கு வாய்ப்பாகும். இன்றைக்கு நிலையில் தமிழ்நாட்டில் மொத்தம் 39 எம்பிக்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் 7.2% நம்மளுடைய விகிதாச்சாரம் குறையாமல் நம் மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்காக உறுதியாக நம் எம்பிக்கள் அங்கு பேச முடியும். இன்றைய நிலையில் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி தான் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே இருக்கிறார்கள். இந்த தொகுதி மறுவரை செய்வதன் மூலம் 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி விகிதமாக அந்த தொகுதிக்கு மக்கள் சிறப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய எம்பிக்கள் பணியாற்ற முடியும். இப்ப 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி வேலை செய்யறதுக்கும் 7லிருந்து 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அந்த மக்கள் குறைகளை நேரடியாக கேட்டு அதை பாராளுமன்றத்திலே பேசி தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அதன் மூலம் பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வர முடியும். எனவே அந்த மக்கள் தொகை மறுசீரமைப்பில் உறுதியாக தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் மேல் வரும்பொழுது 7லிருந்து 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி வீதம் கண்டிப்பாக வரும்போது அது சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை.